அந்த சம்பளத்தில் 2/3 உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு அளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், தம்பி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு அளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு இந்த வீடு கட்டி முடிந்ததும் எனக்கு இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள், என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அளிக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.